வணக்கம் நண்பர்களே. ஜி தமிழின் சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்று ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படப் போகிறது. கல்யாண மண்டபத்தில் நடக்கவிருக்கும் அந்த அதிரடி மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்யாண மண்டபத்திற்கு திடீரென போலீஸ் அதிகாரி ஒருவர் வருகிறார். அவர் அங்கிருப்பவர்களிடம், இந்த மண்டபத்தில் சித்ரா என்ற மைனர் பெண்ணுக்கு அவர் விருப்பமில்லாமல் கல்யாணம் நடப்பதாக கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் வந்துள்ளது என்று கூறி அதிர்ச்சியை கொடுக்கிறார். அந்த அதிகாரி மேலும் கூறுகையில், நல்லவேளை இந்த மண்டபம் எங்கள் ஸ்டேஷன் எல்லைக்குள் வருகிறது. இதுவே வேறு யாரிடமாவது சென்றிருந்தால் இந்நேரம் மீடியா, பிரஸ் என்று உங்கள் பெயர் மொத்தமாக டேமேஜ் ஆகியிருக்கும் என்று எச்சரிக்கிறார். இந்த புகாரை யார் கொடுத்திருப்பார்கள் என்று வீட்டில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கிறார்கள். குறிப்பாக, மாமா, நான் எதுவும் செய்யவில்லை, சத்தியமாக நான் போன் செய்யவில்லை என்று சித்ரா தரப்பில் இருப்பவர்கள் பதற்றத்துடன் கூறுகிறார்கள். வீட்டின் பெரியவர் அங்கிருக்கும் மூவரை சுட்டிக்காட்டி, இந்த மூவரில் ஒருவர்தான் யாரோ இதை செய்திருக்கிறீர்கள் என்று மிரட்டுகிறார். கடைசியாக, இது உன் வேலைதானே என்று ஒருவரை நோக்கி கேட்பதுடன் இன்றைய ப்ரோமோ முடிகிறது. போலீஸ் அதிகாரி மண்டபத்திற்கு வந்திருப்பதால் திருமணத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு விசாரணை நடத்துவார். புகார் கொடுத்தது யார் என்பதை கண்டறிய அந்த போன் நம்பரை ட்ரேஸ் செய்ய முயற்சிப்பார்கள். இது குடும்பத்தினரிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும். தன்னை யாரோ காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதை உணரும் சித்ரா மனதிற்குள் சற்று நிம்மதியடைவார். ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் மிரட்டலுக்கு பயந்து அவர் உண்மையைச் சொல்லத் தயங்குவார். மைனர் பெண் என்பதால் போலீஸ் அவரது சான்றிதழ்களை சரிபார்க்கக் கோருவார்கள். புரோமோவில் காட்டப்பட்டபடி வீட்டிலுள்ள 3 நபர்களில் ஒருவர்தான் போன் செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகம் வலுக்கும். பெரும்பாலும் சித்ராவின் நலனில் அக்கறை கொண்ட ஒருவரோ அல்லது இந்த திருமணத்தால் பாதிக்கப்படும் ஒருவரோதான் அந்த ரகசிய புகாரை அளித்திருப்பார். அந்த நபர் பிடிபடும்போது வீட்டில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும். போலீஸ் தலையிட்டதால் சட்டப்படி சித்ராவுக்கு வயது வரவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டால் திருமணம் தடுத்து நிறுத்தப்படும். மாறாக குடும்பத்தினர் போலீஸ் சான்றிதழ்களைக் காட்டி போலீஸை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். இந்த திருப்பங்கள் சின்னஞ்சிறு கிளியே தொடரின் அடுத்தடுத்த எபிசோட்களை விறுவிறுப்பாக மாற்றும். போலீசிற்கு போன் செய்தது யார் என்ற சந்தேகம் வீட்டின் மூவர் மீது திரும்பியிருந்தது. ஆனால் கதையின் முக்கிய திருப்பமாக இந்துதான் சித்ராவை காப்பாற்ற இந்த திட்டத்தை தீட்டியிருப்பார். சித்ராவின் வாழ்க்கை மைனர் திருமணத்தால் பாழாகிவிடக் கூடாது என்பதில் இந்து உறுதியாக இருப்பார். போலி சான்றிதழ் முயற்சி. கிருபாகரன் மற்றும் வீட்டின் பெரியவர்கள் சட்டத்திலிருந்து தப்பிக்க அவசரமாக சித்ராவிற்கு 18 வயது முடிந்துவிட்டது போன்ற போலி பிறப்புச் சான்றிதழ்களை தயார் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் போலீஸ் அதிகாரி மிகவும் கெடுபிடியாக இருப்பதால் அவர்கள் இந்த முயற்சியில் சிக்குவார்களா என்பதே தற்போதைய பதற்றம். கர்ணாவின் நிலை. ஒருபுறம் தன் குடும்ப கௌரவம், மறுபுறம் இந்துவின் நியாயமான போராட்டம் என கர்ணா தர்ம சங்கடத்தில் ஆழ்வார். சித்ராவின் விருப்பமில்லாத இந்த திருமணத்தில் கர்ணாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது வரும் நாட்களில் தெரியவரும். சித்ரா மீது அக்கறை கொண்ட வீரா இந்துவிற்கு துணையாக நின்று போலீஸ் விசாரணைக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டுவார். இதன் மூலம் சித்ராவின் உண்மையான வயது நிரூபிக்கப்பட்டு திருமணம் பாதியிலேயே நிற்க அதிக வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இந்த திருமணப் போராட்டம் குடும்பத்திற்குள் இருக்கும் பல முகமூடிகளை கிழிப்பதோடு இந்து மற்றும் கர்ணா இடையேயான மோதலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.